வணக்கம் மக்களே, நான் உங்கள் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம அரசியல் களத்துல பயங்கரமா பேசப்படுற சில விஷயங்களை பத்தி ஒரு சீரியஸான ஆனா அவசியமான அலசல் பார்க்க போறோம். முதல்ல இந்த தவேக உட்கட்சி விவகாரத்தை பத்தி பார்த்தா, தூத்துக்குடியைச் சேர்ந்த அஜிதா அப்படிங்கிற பெண் நிர்வாகி தற்கொலை முயற்சி செஞ்சிருக்காங்க. பதவி கிடைக்கலங்கிற வருத்தத்துல இப்படி ஒரு முடிவை எடுத்தது நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு. அரசியல்ல ஏமாற்றங்கள் சகஜம்தான், ஆனா அதுக்காக உயிரை மாய்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? இதை விட கொடுமை என்னன்னா, அந்த பெண்ணை திமுக கைக்கூலின்னு அவங்க கட்சி ஆட்களே சொல்றதா வர்ற தகவல்கள் தான். இது ஒருத்தரோட மனநிலையை எவ்வளவு பாதிக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது அரசியலாக்குற விதமும் ரொம்ப அருவருப்பா இருக்கு. குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவங்க ஒரு மருத்துவரா இருந்துட்டு இதை விஜய்க்கு எதிராக ஒரு ஆயுதமா பயன்படுத்துறது வருத்தமான விஷயம். ஒரு கட்சித் தலைவர் மனிதாபிமானத்தோட இப்படிப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடாதீங்கன்னு சொல்றதுதான் முறையான அரசியலா இருக்க முடியும். ஆனா இங்க எல்லாமே அற்ப அரசியல் தான். தற்கொலைகளை ஒரு ஹீரோயிசமா காட்டுறது சமூகத்துக்கே ஆபத்தானது. அடுத்து இந்த அதிமுக கூட்டணி பக்கம் போனா அங்க ஒரே குழப்பமா இருக்கு. பியூஷ் கோயல் வந்துட்டு போனதுல இருந்து ஓபிஎஸ், டிடிவி இவங்க நிலைமை தான் பரிதாபமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டணிக்குள்ள சேர்க்கவே கூடாதுன்னு பிடிவாதமா இருக்காரு. இதனால கடுப்பான ஓபிஎஸ் தனக்கு பழனிசாமின்னு சொல்றதுக்கே வெட்கமா இருக்குன்னு பேசுறாரு. இப்போதைக்கு ஓபிஎஸ் முன்னாடி ரெண்டே வழிதான் இருக்கு, ஒன்னு திமுக இல்லைன்னா தவேக. ஆனா அவர் எங்க போவாருன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் பாமகக்குள்ளேயே ரெண்டு பிரிவா பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்க. ராமதாஸ் ஒரு பக்கம், அன்புமணி ஒரு பக்கம்னு நிக்கிறது பாஜகவுக்கு தான் பெரிய தலைவலியா இருக்கு. இதுல தேர்தல் ஆணையம் சின்னத்தையோ இல்ல பெயரையோ முடக்கிட்டா பாமகவோட நிலைமை இன்னும் சிக்கலாயிடும். கடைசியா இந்த கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை. ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்களை சிபிஐ கூப்பிட்டதும் இதோ விஜய மடக்க போறாங்கன்னு கிளப்பி விடுறாங்க. ஆனா இது உச்சநீதிமன்ற மேற்பார்வையில நடக்கிற விசாரணை. இதை வச்சு ஒருத்தரை மிரட்டி கூட்டணிக்கு கொண்டு வர முடியும்னு சொல்றது நம்புற மாதிரி இல்ல. ஆனா தேர்தலுக்கு முன்னாடி இந்த வழக்குல ஒரு பெரிய திருப்பு முனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல தமிழக அரசியல் களம் இப்போ ஒரு அக்னி பரீட்சையில தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு வரப்போற நாட்கள்ல தெரியும். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.